2024 நியர்லி 8 to 9% நிஃப்டி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் நீங்கள் மெஜாரிட்டியாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பும் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கு இந்த 2024. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த 2024 ஒரு நல்ல வருஷம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லைனாலும் ஒரு நல்ல வருஷமாக முடிஞ்சிருக்கு. ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ஜனவரி 1 அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது, ஆட்டோ செக்டாரில் 3 கம்பெனி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், மாருதி, இந்த 3 கம்பெனியும் அவங்க சேல் பண்ணுற காரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அது அந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ். ரெண்டாவது விஷயம் என்னென்னா பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1 பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அதிகமான செக்டார் எங்கே ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் அதிகமான அலோகேஷன் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ரயில்வே செக்டார். ஸோ அப்போ என்னென்னா ரயில்வே ஸ்டாக்ஸு, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, அக்ரிகல்ச்சர், கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். எஜுகேஷனல் லெவலில் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். எஃப்எம்சிஜிக்கு பொறுத்த வரைக்கும் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பட்ஜெட்டுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு வந்து ஐடிசிக்கு. ஏன்னா டொபாக்கோவுக்கு ரீசெண்டாக எந்த ஒரு பாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து எந்த ஒரு டேக்ஸ் இம்போஸ் பண்ணல. ஸோ அதனால் ஐடிசி ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 3வது குவார்ட்டருக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஜான்வரிலேருந்து அந்த ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குளோபலாக பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்றுக்கிறார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படி கையாள போகிறார், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை, 3வது சைனாவுக்கான ட்ரேட் டேக்ஸ் என்ன பண்ண போகிறாங்க,